அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ ஒரு பொரியல், ஏதோ ஒரு அவியல். எபிசோட் 5ல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை வறுவல் தான் பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையை சுத்தம் பண்ணி 4-5 தண்ணி கழுவி எடுத்துக்கிறேன். நான் எப்போதுமே கீரையை கல் உப்பு போட்டு ஊற வச்சு தான் கழுவுவேன். அதே மாதிரி கழுவி தண்ணி வடியை விட்டுக்கிறேன். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அதை எடுத்து வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை போட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் வெந்து வரட்டும். இதுக்கு சாம்பார் வெங்காயம் நல்லாயிருக்கும். ஒரு 20 சாம்பார் வெங்காயம் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ கீரை வந்து பாதியாக ஆயிடுச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கீரை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதற்கு தேவையான தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நார் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் இருக்குது. இப்போ வந்து வதக்கிட்டு இதிலையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் விட்டமின் ஏ, பி, சி இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.